நம்ம பூமி சூரியனை சுற்றுதா இல்லைனா பூமியை மையமாக வச்சு மொத்த பிரபஞ்சமே அதை சுற்றி வருதா? கிட்டத்தட்ட 1500 2000 வருஷங்களாக பூமி தான் இந்த யூனிவர்ஸோட சென்டரில் இருக்குது. பூமியை சுற்றி தான் இந்த மொத்த யூனிவர்ஸே ஒர்க் ஆகுதுன்னு மக்கள் நம்பிட்டு வந்தாங்க. இந்த கான்செப்டை ஜியோசென்ட்ரிக் மாடல்னு சொல்லுவோம். முதல்ல கிரேக்க ஃபிலோசஃபர்ஸ் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொன்னாங்க. முக்கியமாக பித்தாகோரஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டல் அண்ட் டாலமி மாதிரியான பெரிய பெரிய ஃபிலோசஃபர்ஸ் கூட ஜியோசென்ட்ரிக் மாடலை தான் நம்பிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜியோசென்ட்ரிக் மாடல் மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆனதால் மக்களும் இதையே நம்பிட்டு இருந்தாங்க. தென் 16th செஞ்சுரியில் நம்ம பூமியும் சரி மற்ற பிளானட்ஸும் சரி சூரியனை தான் ஆர்பிட் பண்ணுதுன்னு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் சொன்னார். பட் அவரோட அந்த கண்டுபிடிப்பு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணி இருந்ததால் அந்த டைமில் இருந்த மக்கள் அதை பெருசாக ஏற்றுக்கல. தென் கலீலியோ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஜூபிட்டரோட நிலவுகள், வீனஸோட பேசஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம பூமியும் மற்ற கோள்களும் சூரியனை தான் சுற்றி வருதுன்னு முதல் தடவையாக பிசிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாரு. அதை ஒரு புக்காக எழுதி 1632 பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த புக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதே புக் தான் அவரை பிரச்சனைகள்லையும் மாட்டி விட்டுச்சு. கலீலியோ ஹீலியோசென்ட்ரிசமை சப்போர்ட் பண்ணதால அவர் கேத்தலிக் சர்ச்சோட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர். அவர் சாகும் வரை ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருக்கணும்னு 1633 தீர்ப்பளிக்கிறாங்க கேத்தலிக் சர்ச். கடைசியாக கலீலியோ விஷயத்தில் சர்ச் தப்பான முடிவு எடுத்துடுச்சுன்னு 1992 போப் ஜான் பால் II ஒத்துக்கிறாரு.